தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமனி மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம். தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி சித்திரை திருவிழாக்கான சிறப்பு நிகழ்ச்சி. பொதுவாகவே சித்திரை மாதம் என்றால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நினைவுகள் வரும். ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா சித்திரைனா லீவ் விட்டுருவாங்க, ஸ்கூல்லாம் ஹாலிடேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபார்மர்கிட்ட போய் விவசாயிகிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சித்திரையில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸோ அதனால் பயிர்கள்லாம் வாடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மதுரை மக்கள்கிட்ட இந்த சித்திரை மாதம்னா அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டால் யாருமே யோசிக்கவே மாட்டாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரே வார்த்தை சொல்கிறது சித்திரை திருவிழா தாங்க. அப்பேற்பட்ட சித்திரை திருவிழா பற்றின ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தான் இது. பொதுவாக இந்த சித்திரை திருவிழான்றது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தொடங்கி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குறதல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 15 நாட்கள் இந்த மதுரையே கோலாகலமாக கொண்டாடப்படும். மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை ஒட்டி பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கு கல்யாணம் சாப்பாடு வழங்குவதற்காக இங்கு ஒரு ஆயிரக்கணக்கான சமையல் கலைஞர்கள் சமைச்சிட்டு இருக்காங்க. கல்யாணத்தன்னைக்கு ரொம்பவும் ஸ்பெஷலான ஐட்டங்களா 6 வகையான உணவுகள் இங்க வழங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. சமையல் கலைஞர்கள் சமைச்சிட்டு இருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இங்க சுட 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 பஜ்ஜி இங்க தயாராகிட்டு இருக்கு. இங்க வரக்கூடிய பக்தர்கள் சுமார் ஒரு 1.5 லட்சம் பேர் இங்க சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா இந்த பஜ்ஜி எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? எவ்வளவு பஜ்ஜிகள் போட்டிருக்கீங்க? ஒரு 2000 பஜ்ஜிக்கு மேல போட்டிருக்கோம். ஒரு 2 மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 2000 வடை பக்கோடா போட்டிருக்கோம். அது ஓடிட்டு இருக்கு. இந்த அண்ணல்ல நிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பக்தர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பஜ்ஜி சேவையா செய்யறோம். அதனால நம்ம பொருட்படுத்துறதுல கடந்த 17 வருஷமா நாங்க இதுல இருக்கோம். அதாவது எங்களுக்கு இது கேட்டரிங் கிடையாது, நாங்க சர்வீஸ்க்காக தான் வந்திருக்கோம். என்ன ஸ்பெஷல் சாப்பாடு இன்னைக்கு இப்போ கேசரி, வெண்பொங்கல், பஜ்ஜி அது மாதிரி போடுறோம். ஓகே. பஜ்ஜி இன்னைக்கு எத்தனை பஜ்ஜி போட்டிருப்பீங்க? இன்னைக்கு 2000ல இருந்து 3000 வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி சரி. நம்ம ஃபுல்லா போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். விடிய விடிய போட்டுக்கிட்டு தான் இருப்போம். உங்களுடைய சேவையில நானும் பங்கேற்ற மாதிரி கண்டிப்பா வாய்ப்பு. எனக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும். கண்டிப்பா. காலையில ஸ்பெஷலா ஸ்டார்ட் பண்ணுவோம். காலை என்ன போட போறீங்க? காலையில ஸ்வீட் அசோக அல்வா, சரி, வெண்பொங்கல், வடை. அதே மாதிரி அசோக அல்வா முடிஞ்சோடனே கோதுமை அல்வா, அது முடிஞ்சோடனே அடுத்த வெரைட்டிஸ் ரைஸ் வரிசையா போயிட்டே இருக்கும். சாம்பார் சாதம், ஓகே, வெஜிடபிள் பிரியாணி, வெஜிடபிள் புலவு சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி கண்டினியூவா அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். மக்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். போலீஸ்காரங்க சப்போர்ட் எவ்வளவு தூரம் நம்ம கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருப்போம். நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம். இந்த கல்யாண விருந்து அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சமையல் கலைஞர்களை வைத்தோ இல்லை எக்ஸ்பர்ட்ஸை வச்சோ சமைக்கக்கூடிய சூழலுக்கு கிடையாது. ஆனால் என்ன விஷயம் இங்கே ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மதுரை இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக பெண்கள் ஆண்கள் என 2 தரப்பினர் அவங்கவுங்க வீட்டிலே அவங்களே தன்னார்வலராக இங்கே பங்கேற்று குறிப்பாக ஒரு சமையலுக்கு தேவையான அனைத்து காய்கறிகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஒரு 12 டன் வரைக்கும் ஒரு காய்கறிகளை அழகா ஒரு வெட்டி அதுக்கு சமையலுக்கு தயார்படுத்துவதற்கான பக்குவப்படுத்தி இங்க எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த இடத்துல கூடியிருக்காங்க. காய்கறிகள் வெட்டி ரெடியா இருக்கு. தற்போது பாக்குறீங்க கேரட்டு, பீன்ஸு போன்ற காய்கறிகள்லாம் வெட்டி தயாரான நிலைக்கு இருக்கு. நாளைக்கு கல்யாணத்துக்கு அவங்க கல்யாண உணவு வழங்குவதற்காக அவங்களே வாண்டடா சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த காய்கறிகளை வெட்டி அதை ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. அதான் பார்த்துட்டு இருக்கீங்க.
இப்போ அன்னதானம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த அன்னதானம் வழங்குவதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் வந்து காத்துட்டு நின்று அன்னதானத்தை திருப்தியாக சாப்பிட்றதுக்காக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நெய் மணக்க மணக்க வந்து கேசரி வைக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து வெண்பொங்கல். வெண்பொங்கலும் பார்த்தீங்கன்னா நெய் மிதக்குதில்ல அப்படியே. ஸோ போண்டா வைக்கிறாங்க. சாம்பார் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மக்கள் ஒரு சேவை பண்ணாலும் இதில் ரொம்ப ஆத்ம திருப்தியாக பண்ணுறது தெரியுது. குறிப்பாக அவங்க சமையல் பண்ண அந்த சமையல் கலைஞர்களுடைய வேலைகள் தெரியுது. திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்கு பக்தர்களோட பக்தர்களாக நாம் இப்போ கோவில் உள்ள வந்திருக்கோம். நம்ம கூட பார்த்துருப்பீங்க, இங்கே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்காக அதிகாலை 4 மணிக்கே வந்து இந்த கோவிலுக்குள்ளே வர தொடங்கியிருக்காங்க. அவங்களோட காட்சிகளை பார்த்துட்டு இருக்கீங்க. குடும்பத்தோட குறிப்பாக பெண்கள், புதிதாக திருமணமான பெண்களும், அதுவும் 60 வயதிற்கு மேற்பட்ட புதிய தம்பதியினரும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று கூடியிருக்காங்க. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்கும்போது இவர்கள் கழுத்தில் அவருடைய கணவர்கள் வந்து தாலி கட்டுவதற்கு இங்கு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் தான் கூற வேண்டும். இந்த நிகழ்வானது இன்று காலை 8:35 மணிக்கு முகூர்த்தம் தொடங்கி சரியாக 8:50 மணிக்குள் இந்த திருமணமானது நடைபெற இருக்கிறது. இந்த திருமணத்திற்கு பங்கேற்பதற்காக 4 மணி முதலே மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். அந்த காட்சியை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மதுரையில் அவங்களோட வீட்டில் நடக்கக்கூடிய திருமணமாக அவங்க வந்து நினச்சி இங்கே வரக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடக்க காத்து கொண்டிருக்கிறோம் எல்லாரும் பார்ப்பதற்காக. சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இனிதே நிறைவு பெற்றது. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, பின்னாடி வந்து சாமி வந்து திருமணம் முடிந்த பின்பு அந்த சாமியை பழைய திருமண மண்டபத்திற்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த அழகான காட்சி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பக்தர்கள் அனைவரும் இந்த சாமியை அப்படியே ரசிச்சு, திருமணம் முடிஞ்சு அந்த மீனாட்சி சொக்கர் இவங்க வரக்கூடிய அந்த திருமண கோலத்தில் வரக்கூடிய காட்சிகளை பக்தர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பக்தர்கள் ரொம்ப அழகா மெய் மறந்து, தங்களே மறந்து அவங்க இந்த சாமி கும்பிடக்கூடிய காட்சிகள் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.
திருமணமானவர்கள் தங்களுடன் கணவனுடன் நீண்ட நாட்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசையுடன் அவங்க வேண்டுறாங்க. திருமணமாகாத பெண்கள் வரும்போது அவங்களுக்கு அடுத்த வருடம் எனக்கும் திருமணம் ஆகணுமே ஒரு ஆசையோட அவங்க வேண்டுதல் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான வேண்டுதல் அவங்களுடைய முகத்துல பார்க்கும்போது சாமியோடைய முகத்திலும் அழகு தெரிவது போல அந்த பக்தர்களுடைய முகத்திலும் மிகவும் அழகாக காட்சி அளிக்கிறது. அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க இருந்து சுவாமியை அழகா எடுத்துட்டு போய் மண்டபத்தில் வைக்க போறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் இன்னைக்கு ஃபுல்லா பார்த்து ரசிக்க போறாங்கன்றது தான் அடுத்து நடக்கக்கூடிய விஷயம். ஒரு சாமி விசேஷம், இது ஒரு கல்யாணம், அதெல்லாம் தாண்டி கதை சொல்றதுன்றது நம்ம பாரம்பரியத்துல ஒரு முக்கியமான அங்கம். ஸோ அதை நம்ம காலகாலமா பராமரிச்சு நம்ம இளைய தலைமுறைக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி குடும்பமா அதை ஒவ்வொரு தடவையும் அனுபவிக்கிற பாக்கியம் மதுரை மக்களுக்கு எப்பயுமே இருக்கு. ஸோ எல்லா ஊர்லயும் ஒரு ஸ்பெஷல் மாதிரி நம்ம ஊர்ல இது ஒரு ஸ்பெஷல். அதை நம்ம இருக்கிற வரைக்கும் செலிப்ரேட் பண்ணி கண்டிப்பா இதை கொண்டு போகணும் ஃபார்வர்ட். ஓகே, உங்களோட வேண்டுதல் என்னவா இருந்துச்சுங்க? என்னுடைய வேண்டுதல் பிரச்சனைகள் எல்லாருக்கும் தாங்குற அளவுக்கு கூடு கடவுளேன்றதுதான். 7 இயர்ஸ் இருந்த பிறந்து நான் ரெகுலரா ஏர்லி வந்துட்டு தான் இருக்கேன். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் அந்த தாலி அந்த போட்டு விடுவாங்க செய்வாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன் அவங்க சேஞ்ச் பண்றது எல்லாம். பட் இந்த வாட்டி எனக்கு நானே பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு, டல்லா இருந்துச்சு. அந்த அனுபவம் ஃபீல் பண்ண எப்படி இருந்தது? அதுவும் கோயில் வளாகத்துக்குள்ள திருமணம் நடக்கும்போது இது ஆக்சுவலி கோவில் வளர்க்குறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கிறப்ப நம்ம எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் எப்போவுமே. சாமி பார்க்குறப்ப சாமி தாலி கட்டுறப்ப செய்கிறப்பவும். பட் ஒரு கூஸ் பம்ஸ் அந்த ஒரு மொமெண்ட் தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் அப்படி சிலுத்து போன மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே அந்த ஒரு மொமெண்ட். ஸோ அதை எப்படி சொல்கிறது, இப்போ இது பண்ணோன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் அது அப்படியே நிற்கும் மனசில், அந்த மாதிரி இருக்கும். மதுரையில் இது ஒரு ட்ரெடிஷனாக பாரம்பரியமாக ஒரு எத்தனோ 100 வருஷத்துக்கு மேலே எல்லாரும் ஃபாலோ பண்ணுறப்போ ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன் நான் மதுரையில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இங்கே வந்திருக்கேன். இங்கே எங்கயா? நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். யார் கல்யாணத்துக்கு வந்திருக்க? சாமி கல்யாணம். எந்த சாமிக்குப்பா கல்யாணம்? சிவனுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம். அப்படியா? யார் சொல்லி கொடுத்தா உனக்கு இது? அம்மா. கல்யாணம் பார்த்துட்டியா? எப்படி இருந்துச்சு கல்யாணம்? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? தாத்தாவையும் எப்பவுமே பிரிக்க முடியாது. ஸோ பார்த்துட்டு இருப்பீங்க பின்னாடி ரொம்ப வைப்ரண்டா அவர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. இந்த சித்திர திருவிழாவோட பொதுவாகவே கதாநாயகன் இவராக தான் இருப்பாரு. அவர் என்ன மோகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அருள் அவர் இந்த வருடம் சித்திர திருவிழா அன்று அவரை பார்க்கக்கூடிய காட்சியே ரொம்ப அற்புதமா இருக்கும். பலரும் அவர் இவருடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அவருடைய ஃபேன்ஸே சொல்லலாம். ஏன்னா மக்கள் இவரை பார்க்கறதுக்காகவே இங்கே வருகை தருவாங்க. அதுவும் இல்லாமல் அவருடைய மொத்த சேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நவீன காலகட்டத்தில் ஏசிகள் உள்ள ஃபேன்கள் எல்லாம் அந்த அரங்கத்துக்குள்ளே போட்டிருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடமே சுற்றி பார்த்தீங்கன்னா காற்றோட்டங்கள் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி மக்கள் தொடர்ந்து வீதிகள் நடந்து வரும்போது சாமி உலா வீதி நடந்து வந்துட்டு இருக்கும் போதும் அவருக்கு மக்களுக்கு அந்த இந்த விசிறியை வச்சு வீசி அவர் கூடக்கூடிய அந்த இன்பமான காற்று இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு எந்த விலை கொடுத்தாலும் ஈடே ஆகாது. அதை ஆத்மபூர்வமா அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அதுதான் மக்களுடைய இவருக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம். மக்களுடைய கதாநாயகனே இவர் தான். ஆமா, மதுரையே அவர் மதுரை தான். சித்திரை திருவிழா நாயகனே ஒரு புறம் கள்ளழகர் ஒரு பக்கம் மீனாட்சி இருந்தாலும் சித்திரை திருவிழாவுடைய நாயகன் பாத்தீங்கன்னா விசிறி தாத்தா தான். சித்திரை திருவிழானா விசிறி தாத்தா தானே. எத்தனை வருடமா சேவை பண்ணிட்டு இருக்கீங்க? 89 வருடம். 89 வருடம் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த அனுபவம்? நிகழ்ச்சி வேற, இப்போ நிகழ்ச்சி வேற. மக்கள் என்ன சொல்றாங்க? உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க மக்கள்? ஆதரப்படுறாங்க. ஐயா வந்தாரு, ஐயா பேசுறாரு. என்ன உங்களை பார்த்து சின்ன குழந்தைங்க எல்லாமே போட்டோ எடுக்கிறாங்களா, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு? எல்லாமே இருப்பாங்க. இந்த சேவை பண்றதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆசை. இந்த சேவை மக்கள் ஆசை ஆசை பிடிச்சிருக்க ரொம்ப. ஏகப்பட்ட பணக்காருக்கு மேல ஆசை. உங்களுக்கு வயசு என்ன? உங்களுக்கு 93. இன்னும் எத்தனை வருடங்களுக்கு உங்களுக்கு இது பண்ணணும்னு ஆசை இருக்குது? சேவை 50 வருஷம். 40 வருஷம். 40 வருஷம் பண்ண ஆசை இருக்கா? இளம் பிள்ளை. இளம் பிள்ளை. வீரன். ஐயா நன்றி.
மீனாட்சி அம்மனுடைய கோவிலுடைய கொடியேற்றம் நிகழ்ச்சியானது ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெற்றது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 10வது நாள் மிக முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் தாங்க. பொதுவாகவே வந்து பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்துருக்கோம். அதே மாதிரி பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா பெற்றோருடைய 60ஆம் கல்யாணம் நடத்தி வச்சு பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு ஊரே சேர்ந்து சாமிக்கு கல்யாணம் நடத்தி வச்சு பார்த்துருக்கீங்களா? அது மதுரையில் மட்டும் தான் நடக்கும். அப்பேற்பட்ட முக்கியமான நிகழ்வாக இருக்கக்கூடிய அந்த சித்திரை திருவிழாவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணம் தாங்க மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒரு நாள். இந்த நாள் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும், குறிப்பாக 16 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுமே பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனை கோவிலை தேடி இந்த திருக்கல்யாணத்தன்னைக்கு படையெடுக்க தொடங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய கணவன்மார்களையும் கையோட சேர்த்து இழுத்துட்டு வந்துடுவாங்க. இந்த கொடியேற்றம் என்னைக்கு ஆரம்பித்ததோ அதிலிருந்து தங்களுடைய வீட்டில் எந்த ஒரு அசைவும் எடுக்காமல் விரதம் இருந்து இந்த திருக்கல்யாணத்துக்கு வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிய சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே வந்து பெண்கள் சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாலி தான். அந்த தாலியை வந்து இந்த மீனாட்சி அம்மன் அவங்களுடைய கல்யாணத்தப்போ அவங்களுடைய கழுத்தில் தாலி ஏறும்போது மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும், மதுரையில் மட்டும் இல்லைங்க, உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாலியை புதுப்பித்து அவங்களுடைய கணவன்மார்கள் கையால் மீண்டும் ஒரு முறை தாலி கட்டக்கூடிய நிகழ்வு இங்கே நடைபெறும். மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாணம் மிக அருமையாக நடைபெற்று முடிந்தது. இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா அவங்கள மனப்பூர்வமாக வந்து வாழ்த்திட்டு இங்கேருந்து சென்றிருக்காங்க. ஸோ கல்யாணத்துக்கு வந்தவங்கள வெறும் வேரோடு அனுப்பக்கூடாதுங்களா? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மாப்பிள்ளை வீட்டார் உணவு அப்படின்னு சொல்லிட்டு விருந்துன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்பெஷல் ஏற்பாடே பண்ணிட்டு இருக்காங்க. கோவிலுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி வளாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேருக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டார் சார்பாக உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 7 வகை சாப்பாடுங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவுலேருந்தே வரவேற்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த முதல் நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வெரைட்டியாக வந்து அங்கே சாப்பாடுகள் வந்து சாப்பிட்ருக்காங்க. மக்கள் மனப்பூர்வமாக அவங்க வந்து சாப்பிட்றதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு வந்து இந்த பேக்ட்ராப் டெக்கரேஷனாக இருக்கணும் சரி, இந்த மணமக்களுடைய டெக்கரேஷன் வந்து சரி பார்த்தீங்கன்னா நவீனமாக நிறையா மாறிடுச்சு. 1000 தான் நவீனமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பூவால் அலங்கரிக்கப்படக்கூடிய அந்த அலங்காரமானது என்றைக்குமே அதோட மதிப்பு தனிதாங்க. அப்பேற்பட்ட கல்யாணம், ஒரு மிகப்பெரிய கல்யாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10 டன் பூக்களோட, மதுரையில் மட்டும் இல்லை பல ஊரில் இருந்து பூக்களை வர வச்சு அந்த பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பேக்ட்ராப் டிசைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருக்கும். இன்றைக்கி வரக்கூடிய அந்த ஊர்வலம், அதுவும் இந்த பூப்பல்லாக்கில் வரக்கூடிய ஊர்வலமானது ஐயோ கண்கொள்ளா காட்சிங்க. அதை பார்க்குறதுக்காக இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கூட்டமே மாசி வீதிகளில் நிரம்பி இருக்கும். பூப்பல்லாக்கு இன்றையோடு நிறைவேறிது. நாளைக்கு காலைல அப்படியே போயிட்டீங்க அப்படின்னா தேர் திருவிழா கொண்டாடுறதுக்கு சொல்லவே வேணாம். பசங்க உற்சாகமாக ஜாலியாக இருப்பாங்க. நம்ம தேர் திருவிழா மட்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமனி, மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம்.